ஆக்டர் பப்ளு பிருத்திவிராஜ் லவ் பண்ணிட்டு இருந்த ஷீதலுக்கு இப்போ மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஷீதல் மேரேஜ்க்கு அப்புறமா தன்னோட கணவர் கூட எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணி எமோஷ்னலா சில விஷயங்களையும் பேசியிருக்காங்க. ஆக்டர் பப்ளு பிருத்திவிராஜ் அவரோட மனைவியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஷீதல் அப்படின்ற 24 வயது ஆகிற ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய மகனுக்கு இப்போ 26 வயசு ஆகுது. இதனால தன்னோட மகனை விட வயது கம்மியா இருக்க ஒரு பெண்ணை லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் பப்ளு அண்ட் ஷீதல் 2 பேருமே இன்டர்வியூ கொடுத்து நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், கூடி சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ரொமான்டிக்கா ரீல்ஸ் பண்றது, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 2 பேருமே கண்டென்ட் வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்ன காரணம் அப்படின்னு தெரியல, யூடியூப் சேனலையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா வீடியோஸ் ரீல்ஸையும் டெலீட் பண்ணிட்டாங்க. மேலும் ஃபேன்ஸ் பலருமே நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பப்ளு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமலே தான் இருக்காரு. ஆனா ஷீதல் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு கட்டத்துல நாங்க பிரியணும் அப்படின்னு நினைச்சோம், பிரிஞ்சிட்டோம். ஆனா அவர் கூட லிவிங்ல இருக்கும்போதும் சரி, இப்பயும் நான் சொல்றேன், காதலிக்கிறதுக்கு வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதுவும் அந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை நான் பப்ளுவை மேரேஜ் பண்ணிக்கல, ஒருவேளை நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா எங்க 2 வீட்டுக்கும் அது கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா சீதல் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்கோட ஒருத்தரோட கையை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பிரார்த்தனைகள் எப்போதும் பதிலிக்கப்படும், ஆமேன். கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்காரு, கடவுள் நமக்கு சிறந்ததை தான் தருவாரு, நாம் அவருடைய குழந்தைகளா பாதுகாக்கப்படுறோம், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நான் எப்பவுமே கடவுளை நம்பிதான் இருக்கேன். ஆனா இப்போ அவரோட மந்திரத்தை உண்மையாவே நான் உணர்றேன், அனுபவிக்கிறேன். கடவுளோட ஆசீர்வாதங்கள் எங்கள் இருவர் மீது வாழ்க்கை முழுசும் பொழியணும். இந்த நாள்ல இருந்து நல்லதோ கெட்டதோ, பணக்காரனோ ஏழையோ, ஆரோக்கியம் மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் அன்பு செலுத்தணும், போற்றணும்னு நான் விரும்புகிறேன். என் அன்பானவனே, என் நண்பனே, என் நலம் விரும்புவனே, என்னுடைய மிகப்பெரிய ஆதரவை பெற்றதுக்கு நன்றி உள்ளவளா இருக்கேன். எப்போதும் எனக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி, அதோட அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு கடைசியில முடிச்சிருக்காங்க. அப்ப சீதல் யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீதல் ஒரு ஜிம் ட்ரைனரை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவரோட பேரு சுமேஷ். அவர் பிரபல தடகள வீரராகவும் ஜிம் ட்ரைனராகவும் இருக்காரு. 2019 நடந்த ஆண்களுக்கான பாடி பில்டிங் ரவுண்ட்ல கிளாசிக்கல்ல வின் பண்ணியிருக்காரு. என்பிசி கர்நாடகா 2020 4வது பிளேஸையும் பெற்றிருக்காரு.